அருமையான பால்கனி, அருமையான நீட்டான ரெஸ்ட் ரூம், நல்ல தங்குறதுக்கு ரூமு. காற்று ரொம்ப பலமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு பெரிய பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே ஃப்ரீ தானா. காசுன்னு நினச்சேன், சரி பரவாயில்ல, காசு இல்லாமல் மாடுபாதா லைக் காண்டு அவங்க நம்ம இப்போ பேர்கில்ஸ் மாதிரி தான் நடந்து ஒவ்வொரு இடமா டிஸ்கவர் பண்ணுறீங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கற்கள் தான் இருக்குது. கல்லுக்குள்ளே சிற்பி அப்புறம் மற்ற ஐட்டம் உயிரினங்கள்லாம் வாழுதுங்க உள்ளுக்குள்ளே. இடம் வந்து எனக்கு ஏங்க இந்தியாங்க, என்ன சொல்கிறதுனே தெரியலை. வந்தாச்சு. பட் நம்ம அங்கே ஸ்விம்மிங் பூல் மாதிரி இந்த பெருசாக கலந்து பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெருசாக எதுவும் இல்லை. ரெண்டாவது ஸ்பாட்டான குவீன் பீச் வந்தாச்சுங்க. இங்கே நீங்கள் பீச் என்ட்ரன்ஸ் ஆகும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கோவில் இருக்குது, ஹிந்து டெம்பிள் இருக்குது. ஸோ நீங்கள் ஒர்ஷிப் பண்ணுறவங்க வந்து ஒர்ஷிப் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் நிறையா டெம்பிள்ஸ் பார்த்துருக்கேன். இது கொஞ்சம் ஸ்ட்ரக்சரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் பாருங்களேன், ஃபுல்லாக என்ன இது ஷேப்புக்கு பேர் ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு மறந்துடுச்சு. பேக் தட்டு மை கிளாஸில் கொஞ்சம் ஒழுங்காக நான் கொஞ்சம் வீக்கு தான், அதனால் ஷேப்லாம் மறந்துடுச்சு. ஷேப் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஷேப்புன்னு. அந்த வட்டத்தில் இருக்குது, சூப்பராக இருக்குங்க. அப்படியே அந்த கோயிலுக்கு அப்படியே வெளியே தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட குவீன் பீச். பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் வந்து அழகாக சில் பண்ணி வெயிட் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து இன்னொரு ஸ்பாட் இருக்குது, ஏதோ கேவுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கேட்டு பார்ப்போம். இங்கே காட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அது போகலாமா என்ன ஏது எதுவுமே தெரில. ஸோ அங்கே அலோவ் பண்ணாங்கன்னா நம்ம வந்து அங்கே போய் பார்க்கலாம். பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஃப்ளாக்லாம் போட்டு வச்சுருக்காங்க, அதுக்கு மேலே எனக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் ரெட்டெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. நம்ம இங்கே வந்துட்டு இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் நம்ம ஃபுல்லாக அப்படியே உட்காந்து என்ஜாய் பண்ணிக்கலாங்க. பீச்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டே விஷயம் தாங்க. ஒன்று உட்காந்து நிம்மதியாக பாட்டு கேட்குறது, இந்த அலைகளை ரசிப்பது, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஜாலியாக வந்து விளையாடுறது, இல்லைனா தண்ணிக்குள்ளே போய் ஆட்டம் போகிறது. இதை விட்டால் பீச்சில் நமக்கு பெருசாக வேலை கிடையாது. பட் அந்த விளையாடுறதுலாம் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ஜாலியாக விளாடுவோம். அதுக்கப்புறம் ஒரு இந்த 20க்கு மேலே தாண்ட ஆரம்பிச்சோம்னா பீச்சுக்கு வந்தோம்னா பாதி வந்து உட்காந்து அந்த மன நிம்மதியை தான் தேடுவோம். ஸோ அந்த மாதிரி இடம் தான். கார்டெலாம் வச்சுருக்காங்க உங்களுக்கு கரெக்டாக ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஆகி போச்சுன்னா அண்ணன் வந்து காப்பாற்றும். ஆனால் கேவெளி தானா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 300 மீட்டர் அப்படியே நடந்து அங்கிட்டு போனால் அந்த ஃப்ளாக்லாம் வச்சுருக்காங்கல்ல, அந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக அந்த குவீன் கேவ்னு சொல்லிட்டு ஒரு கேவ் இருக்குது. நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணி போடுறேன். ஏன்னா மழை காரணமாக அந்த இடம் வந்து மூடப்பட்டிருக்குங்க. ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மழை சீசனில் நல்லா க்ரீனரியாக சூப்பராக இருக்கும். சம்மர் சீசனில் அப்படியே பல்ல காட்டுவார் தம்பி, வெயில் தம்பி. ஸோ எல்லாத்தையுமே கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தான் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளால் அந்த கேவ் இன்னைக்கு பார்க்க முடியல. பட் ஃபோட்டோ நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி வைக்கிறேன், சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்தீங்கன்னா அழகாக உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். பெருசாக கடைகளும் எதுவும் இல்லைங்க. மேபி இந்த மழை சீசன்றனால க்ளோஸ் பண்ணிட்டாங்களோ என்னவோ தெரில. அந்த சைடு வந்து கடைகள்லாம் அடைச்சி தான் இருக்குது. இல்லை சாயந்தர டைம் தான் வருவாங்களான்னு தெரிலங்க. ஸோ வரும்போது நீங்கள் ஸ்நாக்ஸு கீக்ஸ் எதாவது வாங்கி வச்சுக்கோங்க, அப்போ தான் சாப்பிட உங்களுக்கு வசதியாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் கஷ்டம்தான். அதையும் தாண்டி வரும்போது கொஞ்சம் கப்புள்ஸாக வந்துடுங்க. இல்லாட்டி இங்கே தனியாக பேச்சுலர்லாம் வந்தோம்னா நம்மளை மாதிரி தனியாக தெரிஞ்சுட்டு போக வேண்டியதுதான். நம்ம அப்படியே போயிட்டு அந்த கோயிலையும் ஒரு விசிட்டு போட்டு வந்துடும். நம்ம அண்ணன் தான் நம்மளுக்கு எழுதி சொன்னார். ஹாய் ப்ரோ, அப்பா நாம் நாகேஷ். ஓகே பாய் ப்ரோ. நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அங்கே இருக்க அந்த கார்டும் சரி, செக்யூரிட்டி கார்டும் சரி, இவர் பார்த்திங்கன்னா அந்த கோஸ்டல் கார்டு, இவரும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. மக்களே ரொம்ப ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு, அதாவது கேட்டோம்னா சொல்லுவாங்க. ஒரு சில இடத்தோட மறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. பட்டு என்ன தான் இடம் நம்ம பார்க்க வந்தாலும் அங்கே இருக்க மக்கள் தான் அந்த இடத்தோட இன்னொரு பெரிய பெருமையேங்க. நம்ம இடத்த இது ரசிச்சுட்டு போயிடுவோம். அது இன்னும் மேற்கொண்டு அழகு சேர்க்குறது பார்த்திங்கன்னா அங்கே இருக்க மக்கள் தான். கடை வீதி எல்லாமே இங்கே இருக்குது. மேட்ரு என்னென்னா சீசன் இல்லையோ இல்லை டைமு ஈவினிங் டைம் வரணுமா என்னன்னு தெரிலங்க. அதனால கடைகள் பெருசாக ஆப்ரேட்டடில் கிடையாது. எல்லாமே உங்களுக்கு மூடி தான் வச்சுருக்காங்க. பைக்கு காரெலாம் வந்து கொண்டு வந்தீங்கன்னா தாராளமாக நம்ம இங்கே சுற்று வட்டாரத்தில் எங்கே வேணும் நிப்பாட்டிக்கலாம். மான்சூன் டைம்ன்றனால தாங்க வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதே மற்ற டைம்லாம் வந்தோம்னா என்ன ஆகுறது. ஐயோ இப்போவே வெயில் அடிக்குது பாருங்கள், மூஞ்சியை பார்த்தாலே தெரியும். ரிஃப்ளெக்ட் ஆகும் மொட்டை மண்டை பார்த்தீங்களா, அதுலேயே கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்தளவுக்கு வெயில் அடிக்குது. சம்மர் டைம் வந்து இன்னும் பழக்கம். அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா ஆரோமல் பீச். ஆரோமல் நான் இதாக இருந்தாலும் உங்களுக்கு கீழே போட்டு வைக்கிறேன். ஸ்பெல்லிங் அப்பப்போ மிஸ்டேக் தான் வரும் எனக்கு.
அந்த பீச்சுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் லேக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. நம்ம இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். வண்டி எல்லோரும் நிப்பாட்டிடுவான்னு சொல்லிட்டு நானும் அப்படியே நம்ம செல்லக்குடி நிப்பாட்டி வச்சிட்டேன். ஹெல்மெட்டை வந்து சேஃபாக கையில் எடுத்துக்கோங்க, வேறு வழி தெரிலங்க எனக்கு. அதனால் ஹெல்மெட்டை வச்சுருவோம். இருந்தால் நல்லாயிருக்கும், பத்திரமா எப்படி வச்சோமோ அப்படியே இருந்தால் ஓகே தான். அப்படியே நம்ம போவோங்க. நான் கேட்டு வந்தேன், இங்கே ரைட்டு திரும்பி கொஞ்சம் நேரம் அப்படியே ட்ரெக் பண்ணி போகிற தூரம் தாங்க. அப்படியே அன்னைங்க வந்து அங்கே கிசா எழுதிக்கிட்டு இருந்தாங்க எல்லோரும். ஸோ அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அப்படியே மறைச்சிட்டேன். ஸோ எல்லோரும் அங்கே தான் போயிட்டுருக்காங்க, நிறைய பேர் போகிறாங்க. இன்றைக்கி சண்டே வேறையா, அதனால் நல்ல வீட்டில் நல்ல கறி சோறு மீன் சோறுலாம் சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க போல இருக்குது. இப்போ ஸ்வீட் லேக்கை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். வாங்க போவோம். அப்படியே சந்துக்குள்ளே பொந்துக்குள்ளெலாம் போகிற மாதிரி இருக்குங்க. அப்படி தான் போகணும். நம்ம வர்க்கலாவில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த பிளாக் சாண்ட் பீச்சுக்கு போகணும்னா அந்த உள்ளுக்குள்ளே ஏறி போவோமா, அது வீடியோ வர்க்கலாவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். இதுவே மாதிரி தான் ஒவ்வொரு இடமா கவர் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், வீடு அப்படியே பார்த்தீங்கன்னா கடை எல்லாமே. இப்போவே வைப் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நைட்டெல்லாம் இந்த சைடு வந்தால் சூப்பராக இருக்குங்க. அப்படியே போகிற வழியில் ஒரு அப்படியே ஸ்பாட்டுங்க. அப்படியே இந்த கடல் வந்து ஏறி, அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த கேஃபே வந்து அழிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கடல் வந்து உக்கிரமாயிருச்சு, அதனால் இங்கே பேஸ்மெண்ட் தாங்கலை போல் உடஞ்சிருச்சுங்க. பார்த்தீங்கன்னா த்ரெட்லாக்ஸ் கடை, நம்ம வண்டைக்கு போடுவோம்ல, ஆஃப்ரிக்கா அக்காலாம் போடுவாங்கல்ல, அது மாதிரி. இங்கே அப்படியே கற்கள்லாம் ஃபார்ம் ஆகி ஒரு பியூட்டிஃபுல் ஸ்பாட்டாக இருக்குது. பட் நோ செல்ஃபிஸ் அலோன்னு போட்டிருக்காங்க. நோ செல்ஃபிஸ், அதை தாண்டியும் போகக்கூடாது போல இருக்குது. இங்கே நின்றுக்கணும். பட் நம்ம ஆளுங்கெல்லாம் வளர்த்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இடம் வந்து எனக்கு இந்தியாங்க, என்ன சொல்கிறதுனே தெரியலை. அவ்வளோ அழகான இடங்கள், அவ்வளோ இடங்க, நேச்சர் ஸ்கோப்பு அப்படி இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கோகர்னால அந்த குள்ளே பீச் போயிட்டு ஓம் பீச் ஏறும்போது ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்களா. பட் அது வந்து நல்லா வழுக்கு போகிற மாதிரி இருக்கும். இது பாருங்களே, நல்லா மொனையாக இருக்குங்க. வியூ இங்கேருந்து மொத்த பீச்சோட வியூ அப்படியே அந்த கர்வ் அப்படியே ஃபுல்லாக பார்க்கலாங்க. அப்படியே நம்ம நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாரு. இவர் தான் நம்ம ரஷ்யன் ஆள். ஹாய். ஹலோ ஹலோ. படியா ஆள் இங்கே கொஞ்ச நாளாக இருந்திருக்காரு போல். அதனால் அவர் கொஞ்சம் ஹிந்தி தெரியுமா, அதனால் கேசேவோ படியா அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு தலைவர். how many days you are in India? 2 साल. 2 साल? 2 साल. 2 years? In India? Okay, working? Here no. In Russia I work. In Russia you work? Online. Online? Yeah. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லாவா கூட பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து வந்துட்டு ஆன்லைனில் வேலை பார்த்துட்டு இருந்தார். ஸோ தலைவரும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் வேலை பார்க்குறாராம். ஸோ அப்படியே ஆன்லைனில் வேலை பார்த்துக்கிட்டே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. How many countries you travel? Thailand, Vietnam, Nepal, Sri Lanka and India. ஓகே. Yeah. அப்படியே நம்ம கோகர்னா மாதிரி நம்ம ஆஃப்மூன் பீச்லேருந்து பேரடைஸ் பீச் போவோம் பார்த்துருக்கீங்களா, அதே மாதிரி தாங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதெல்லாம் மழை வேறு பெஞ்சிருக்கா, கொஞ்சம் கஷ்டம்தான். நல்லாவே வழுக்குது. இங்கே தான் ஏறி போகணுன்னு நினைக்கிறேன். கேட்போம். ஆளுங்கள்லாம் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து வாங்க, ஏன்னா ரெய்னி சீசன் வேறு, நல்லா பங்கமாக வழுக்குது. என்ன ஒரு போர்டு வச்சுருந்தாங்களாம், ஒன்றுமே தெரியலை. இதில் வாக் பண்ணி தான் போகணுமா டவுட்டாக தான் இருக்குது. ஒரு வழியில் வந்தாச்சு. 4 பேர்கிட்ட கேட்கணும், ஆனால் அந்த 4 பேர் இல்லை, அதான் பெரிய பிரச்சனை. 4 பேர் இருந்தால் 4 பேர்கிட்ட கேட்கலாம். இருக்கிறதே நானும் ஒருத்தவர், என் பின்னாடி ஒரு அண்ணன் வராரு, அவ்வளோதான். ஸ்வீட் லேக் ஓகே, அவ்வளோதான். அவங்களுக்கு வீட்டு வாசல் முன்னாடியே பீச்சுங்க, நம்மளுக்கு செப்பல் போட்டு வந்துட்டோமே. ஓகே, சூப்பர். ஏன்னா இந்த இடத்துக்கு என்ன வருதுன்னா, அது லேக்கு, இது கடல். அந்த லேக்குலேருந்து அப்படியே வடிஞ்சு தண்ணி வந்து அப்படியே கடலில் சேருதுங்க. அதான் இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி. குளிக்க விட்டால் நல்லாயிருக்கும். பாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கெட் ரெடி ஆகிட்டு இருக்காங்க குளிக்கிறதுக்கு. ஸோ இப்போ குளிக்க சான்ஸ் இருக்குங்க. நம்ம போயிட்டு ஒரு ஸ்விம்மிங்கை போட்டு
தாறுமாறாக பண்ணுவோம். எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பத்திரமா வச்சுருக்கேன். அண்டர் வாட்டர் ஷாட்டு, மேல் வாட்டர் ஷாட்டு, எல்லா ஷாட்டுக்கும் வச்சுருக்கேன். வாங்க போயிட்டு ஒரு குளிசை போடும். ஏங்க இதுதாங்க அந்த ஸ்வீட் லேக் உள்ளே வந்தாச்சு. மேட்ருனா இது கொஞ்சம் சால்ட்டியாகவும் கொஞ்சம் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்த இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கேட்டதுக்கு இங்கே போகிற வழியில் அப்படியே நடந்து போனோம்னா அங்கே ஒரு இடம் இருக்கான். ஸோ அங்கே போயிட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இடம் சேஃப் தாங்க. இங்கே வந்தீங்கன்னா அழகாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட வந்து என்ஜாய் பண்ணி சூப்பராக வைப் பண்ணலாம். ஈவினிங் டைம் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நார்கோட்டிக் ட்ரக்ஸ், சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ் அதெல்லாம் ப்ரோஹிபிட்டடாக, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நம்ம வந்து இடத்த கண்டுபிடிக்கணும், அதான் மேட்டர். ஆனால் சூப்பராக இருக்குங்க. இங்கெல்லாம் வந்து இங்கே டென்ட்டு மாதிரி போட்டு அழகாக தூங்கி எந்திரிச்சு வைபாக போகலாம். அங்கேயே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் இன்னொரு ஸ்பாட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் இப்போ ட்ரெக் பண்ணி போயிட்டுருக்கேன். பெருசாக யாரும் யூஸ் பண்ணுறதில்ல போல். ரொம்ப காடு மண்டி கிடக்குங்க. பட் இதுவும் கரெக்டானு எனக்கு தெரில. நான் பாட்டு போகிற போக்கு துணையன்ட்டு வைவாக போயிட்டுருக்கேன். கடவுள் தான் காப்பாற்றணும். அந்த மனுஷன் என்ன வேலையில் பிஸியாக இருக்காரோ அவரையும் கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் ஃபேமஸான ஏரியாவில் கொஞ்சம் அந்த ஆரோ மார்க்கு அந்த மாதிரி ஏதாவது போட்டு வைக்கலாம். போட்டு வச்சா நல்லாயிருக்கும். இதாங்க நம்ம வெர்ஷன் ஆஃப் கோவா. சரக்கடிச்சிட்டு ரூமில் மட்டை ஆகிட்டு அழகான ஃபாரின் டோலிஸை பார்த்துட்டு இருக்கிறத தாண்டி இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணால் கோவா எவ்வளோ சூப்பராக இருக்கும். பசங்க பாதி பேர் வர்றதே சரக்கடிக்கு தான். உங்களை குறை சொல்ல மாட்டேன், ஏன்னா விலை கம்மியாக இருக்குல்ல. அதனால் நீங்கள் வந்து சரக்கடிக்கிறதுல தப்பே கிடையாதுங்க. அநியாயத்துக்கு கம்மின்னு நினைக்கிறேங்க. ஏதோ 45 ரூபாய்க்கு டெட்ரா பேக் இருக்கான். நல்ல ஷூ நல்லா பார்த்து வரணும். இருந்தால் கூட தூக்குற கால் இருக்கா. தனியாக வந்தீங்கன்னா யாராவது வந்தாங்கன்னா அவங்க அள்ளி போட்டு வாங்க. அதான் எனக்கு தெரிஞ்சு சேஃப். வந்தாச்சு. பட் நம்ம அங்கே ஸ்விம்மிங் பூல் மாதிரி இந்த பெருசாக கலைஞ்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெருசாக எதுவும் இல்லை. ஸோ ஆனால் இது ஓகே தான், வைபாக இருக்குது. பாருங்கள் அப்படியே நீர்வீழ்ச்சி மாதிரி சின்னமாக போகுது. அந்த நடுவில் மட்டும் கொஞ்சம் ஆழமாக இருக்குது. நான் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வாக்கு அப்படியே உட்காந்துட்டேன். ஆமாம், நல்லா தண்ணி சூப்பராக இருக்குது. அதுவும் இங்கே பாருங்கள். ஆஹா, சத்தியமாக ஸ்வீட் லேக்குன்னு சொன்னதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. உண்மையிலே தண்ணி செம்ம ஸ்வீட்டாக இருக்குது. நம்மளும் நம்ம தலைவர் மாதிரி பண்ணுவோமா? ஏங்க வாங்க, ஸ்வீட் லேக் கோவாவில் இருக்கும். ஸ்வீட் லேக்குக்கு வாங்க. நான் உடனே குளிச்சுட்டு அப்படியே நம்ம அடுத்த இடத்துக்கு கிளம்புவோம். இங்கே பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு காடு பாருங்கள், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மலைக்காடு தான். காட்டுக்குள்ளே இருக்கேன். லக்கேஜ்லாம் எடுத்து அப்படியே பத்திரமா வச்சாச்சு. ஸோ அப்படியே ஒரு குழியில் போட்டு துண்டெல்லாம் ரெடியாக கொண்டு வந்தாச்சு. தொடச்சிட்டு அப்படியே வந்து நம்ம இன்னொரு பீச்செல்லாம் இருக்குது இந்த ரோட்டில். அப்படியே சைடில் ஃபுல்லாக பீச் தான். கோவா இஸ் ஃபுல்லாக பீச்சஸ். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அப்படியே தேடி இடத்தெல்லாம் கண்டுபிடிச்சி குளிச்சு முடிச்சிட்டு அதான் துண்டு அப்படி கட்டியிருக்கேன். அப்படியே நடக்கும்போது காஞ்சிரும்ல, அது ஒரு ஸ்டைலாக வேறு இருந்துச்சு. சரி அப்படியே போட்டு நடந்து போவோம். ஸோ செம்மையாக குளிச்சாச்சுங்க. ரெண்டாவது ஸ்பாட் நான் பார்த்துருப்பீங்கல்ல, இந்த இடம் தான். அந்த மவுண்ட் வச்சனால பெருசாக கிளியராக தெரில. இப்போ உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். ஸோ இந்த இடத்துல அப்படியே என்ஜாய் பண்ணி வைப் பண்ணி குளிச்சுட்டு, ஸோ நீங்கள் யாராவது இந்த பீச் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்வீட் லேக் வந்து மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் சில நேரம் உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணலாம், சில நேரத்துக்கு பண்ணாமல் கூட இருக்கலாம். பண்ணால் அங்கேயே குளிங்க. அப்படி குளித்தாலும் கொஞ்சம் உள்ளே ட்ரெக் பண்ணி நான் வந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி காட்சிகள் கண்டு இங்கே வந்து நீங்கள் குளித்து வைப் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே ஒரு குரூப் ஆஃப் பசங்க இருக்காங்க. அங்கே பாருங்களேன், அந்த கொடை கொண்டு வந்து கிரில்லு கொண்டு வந்து மியூசிக்கெல்லாம் போட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் பெருசாக கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த இயற்கை தண்ணியில் குளிச்சனால ரொம்ப அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மூஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்து போக வேண்டிய இடங்கள் இருக்குது. ஸோ அதை வந்து நான் கவர் பண்ணும். இந்த வீடியோ எவ்வளோ லென்த்தாக போகுது, பார்ட் 1 பார்ட் 2வாக போகலாமான்னு இருக்கேன். ஸோ மைட் பி, ஏன்னா நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா 15 நிமிஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் இது ரொம்ப பெரிய ஒரு ஸ்பாட்டு, பெரிய இடங்கள் நிறையா கவர் பண்ணுறதுனால
அப்படி போட முடியுமான்னு தெரியல. 15 நிமிஷத்துக்குள்ள நிறைய கட்டார மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்துட்டு முடிஞ்சால் அது பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி போகிறேன். பிடிச்சிருந்தா அது பிடிச்சிருக்குன்னு அப்படி கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. பிடிக்காத பட்சத்துக்கு அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ப்ரோ மொத்தமாக ஒரே இதில் கவர் பண்ணுங்கள், இல்லை 2ஆக கூட பிடிச்சிக்கோங்க. லாங் ஃபார்மேட் பிடிச்சிருந்தா லாங் ஃபார்மேட்டு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை ஷார்ட் ஃபார்மேட்டாக 15 நிமிஷம் அந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு போடணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி நான் போடுறேன். ஸோ இப்போ வந்து நடந்து போவேன். நான் நடக்கும்போது நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போக முடியாது. வீடியோ எடுத்தால் ஸ்லிப்பாகி விழுந்துருவேன். ஸோ நான் வந்துட்டு அப்படியே போயிட்டு பைக் எடுக்கணும். போய் பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து நம்ம அடுத்த டெஸ்டினேஷன் போவோம். ஸோ வாங்க அங்கேயே போய் பார்க்கலாம். நம்ம இந்த சைடு வந்தப்போ இங்கே வந்து யாரும் குளிக்கக்கூடாதுன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குளிக்க விடுறாங்க. ஸோ வந்தீங்கன்னா கரெக்டான டைமுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே குளிச்சுட்டு போகலாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். சின்ன பசங்களும் பெரிய பசங்களாம் குளிச்சுட்டே இருக்காங்க. பட் அந்த சைடு போயிட்டு குளிக்க வேணான்றாங்க. ஏன்னா அந்த சைடு கொஞ்சம் ஆள் அதிகமாக இருக்குமா, அதனால் அந்த சைடு போக வேணான்றாங்க. நம்ம இதுக்குள்ளேருந்து இருக்கிறது தான் நம்ம ஏறி வந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்தாச்சுங்க. வண்டி சேஃப் தாங்க, எதுவும் பொருள்லாம் மிஸ் ஆகலை. அப்படியே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து மெயினான ஐட்டம் சாப்பிடணும். ஏன்னா காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆரோம்பில் பீச் வந்து பக்கத்தில் இருக்குது. ஆரோம்பில் பீச்சில் ஆக்சுவலாக ஸ்வீட் லேக் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த மெயின் ஏரியா ஒன்று இருக்குல்ல, அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அதுக்கு முன்னாடி பசிக்குது, மொரட்டாக பசிக்குது. இங்கே எல்லாமே விலை கூடன்னு தெரியும். தேடி கண்டுபிடிச்சி எது கம்மியோ அதை வாங்கி இப்போ சாப்பிட்ணும். இப்போ அதான் நெக்ஸ்ட்டு டாஸ்க்கு. போய் சாப்பிட்டு உங்களுக்கு அந்த ஃபுட்டையும் காட்டுறேன், எப்படி இருக்குது இங்கே இருக்க ஃபுட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காட்டுறேன். வாங்க போயிட்டு நேராக வந்து ஹோட்டலில் தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுறேன். அப்படியே ஒரு கடையை தேடி கண்டுபிடிச்சாச்சுங்க. பெட்ரோலை போட வந்தேன். அப்படியே ஆப்போசிட் கடை இருந்துச்சு. ஸோ இறங்கிடுவோம். ரொம்ப பசிக்குது, முடியல. அதனால் இந்த கடையிலே சாப்பிட்ருவோம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. கடை பேர்னு அமித் பார் அண்ட் ரெஸ்டாரண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. பட் என்னால் இதுக்கு மேலே தாங்க முடியல, அதனால் இங்கேயே இறங்கிட்டேன். ஸோ ஒரு கோவன் ஃபிஷ் தாலி சொல்லியிருக்கேன். ஸோ அதான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஆனால் கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நான் இப்போ ஆர்டர் போட்டிருக்க சாப்பாடு பார்த்தீங்கன்னா 180 ருபீஸு ஃபிஷ் தாலி, பாங்கடா ஃபிஷ் தாலி. வெளியே கேட்டதுக்கு 150 அந்த மாதிரி சொன்னாங்க. 30 ரூபா கூட ஓகேங்க. ஏன்னா நம்ம சாப்பாடை வந்து கண்ட்ரோலாக சாப்பிட்டா தான் வந்து மற்ற இடத்த அழகாக சுற்றி பார்க்க முடியும். இன்னும் காலையிலேருந்து இது வரைக்கும் எனக்கு பெருசாக செலவே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து காலையில் பெட்ரோல் கூட போடலை. நேற்று ஃபுல் டேங்க் அடித்தேன். இங்கே அந்த ஃபுல் டேங்க் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்ரோலே போடல. கோவா வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரூம் புக் பண்ணது அவ்வளோதான். அதுக்கப்புறம் பெட்ரோல் ஃபுல்லாக போடல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த இதை சேர்த்து ஒரு 180 ப்ளஸ் ஏதாவது ஜூஸ் இருந்துச்சுன்னா அந்த ஜூஸ் வாங்குவோம். ஏன்னா ரொம்ப தேர்ஸ்டியாக இருக்குது. ஸோ பார்ப்போம். சாப்பாடோட உங்களுக்கு சாப்பாடு காட்டுறேன். நம்ம ஊர் மாட்டுக்கா இல்லை இங்கே இந்த கோவன் ஸ்டீல்னு கேட்டிருக்கேன். ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். பார்ப்போம் வாங்க. ஸோ கடைசியில் உங்களுக்கு சாப்பாடு வந்துருச்சுங்க. இதுதான் இங்கே இருக்க தாலின்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ரைஸு, ஆனால் ரைஸ் லிமிட்டட் தான். அது ஒன்று தான் இங்கே சின்ன கஷ்டம். அப்புறம் அச்சார், வேறு ஒன்றும் இல்லை, ஊறுகாய், அப்புறம் ஒரு சலாடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுங்க. ஏங்க சிப்பி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேங்க, பாருங்களே. ஓகே சிப்பி. அப்புறம் இது இங்கே இருக்க ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் கோன் டிஷ். இது பேர் தான் மறந்துச்சு. இது வந்து மீன் குழம்பு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க நம்மளுக்கு இன்றைக்குள்ள சாப்பாடு. ஸோ சாப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. பட் ஃப்ரேமே சூப்பராக இருக்குது. முக்கியமான ஐட்டத்தை மட்டும் பாருங்கள். பாங்கடா ஃபிஷ்ஷு ரவா ஃப்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணிடு, நல்லா இருக்குது. இது நல்லா எண்ணெயில் தெளிக்க விட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குங்க. நான் மீன் குழம்பு நினச்சேன், பட் இது டிஃப்ரெண்ட் மீன் குழம்பு, பட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய புளித்தண்ணி மாதிரி அந்த கும்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன், அதில் செய்கிற டிஷ்ஷு. அருமையாக இருக்கும். இருக்குங்க. பார்த்தீங்களா, நம்ம ஊரில் சிப்பின்னு சொல்லலாம். அதில் ஒரு கறி மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு உள்ளே வந்து அந்த இது இருக்கும், அந்த சிப்பி இருக்கும் பாருங்கள். நல்லா ஸ்வீட்டாக இருக்குது அந்த டிஷ்ஷு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்குது இந்த டிஷ்ஷு. அது பார்த்திங்கன்னா புளிப்பாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஸ்வீட்டாக இருக்குது. வேங்க ஒட்டுங்க, செம்ம ஒட்டு. இந்த குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த குழம்பு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. மெயின் ஐட்டம் வாங்கடா.
வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎம்எஸ் பெங்களூரில் டிஎம்எஸ்னு கடை இருக்குது. அங்கே பாங்களா சாப்பிட்டா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. அப்படியே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சுங்க. சாப்பாடு வெறித்தனமாக இருந்துச்சு. சிப்பி இருந்துச்சு. நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க, தான் சொல்கிறேன். சிப்பி நல்லா டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருந்துச்சு. அது பேர் குக்கும் தாங்க. அந்த ஒரு ரெட் கலரில் ஒன்று காமிச்சேன் பார்த்தீங்களா, அது பேர் குக்கும் தான். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு 180 ரூபா மீல்ஸுக்கு ஒரு ஜூஸ் வாங்கினேன். 25 ரூபா தான், பட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சனால 5 ரூபா எக்ஸ்ட்ரா. ஸோ அது 30 ரூபா. அதோட ஜிஎஸ்டி எஸ்டின்னு போட்டு அவங்களே ரேட்டு போட்டு தனியாக ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பில்லை போட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 180 ப்ளஸ் எல்லாம் சேர்த்து 220 ரூபாய்க்கு நான் சாப்பிட்ருக்கேங்க. இன்னும் பெட்ரோல் போடுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக போடுவோம். அடுத்து அப்படியே வந்ததுதான் வந்துட்டோம். ஆரோமல் பீச்சுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி ஆயிடுச்சுங்க. வண்டியை பார்த்தீங்கன்னா அந்த சைடு பார்க் பண்ணியாச்சு. அங்கிட்டு பார்க் பண்ணி அப்படியே கொண்டு வந்தாச்சு. பாருங்கள், இதுதான் பீச்சு, ஆரோமல் பீச். எப்படி அங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டமாக இருக்குது. நம்மளுக்கு பெருசாக கூப்பிட்டோம்னாலே அந்த அளவுக்கு ஆகாதுங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கிட்டு போயிட்டு வருவோம். நிறைய கடை வீதிலாம் இருக்குது, உங்களுக்கு காமிக்கணும். சாயந்தரம் நேரம் ஆரம்பித்தாலே இங்கே இருக்க என்ன சொல்கிறது, ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குல்ல, அப்படியே வெளியே சேரை போட்டு லைட் செட்டிங்லாம் இன்னும் கொஞ்சம் இருட்டினோன்னு இன்னும் சூப்பராக இருக்கும். லைட்லாம் போட்டுருவாங்க. போட்டு அப்படியே இந்த ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸு, பார்ஸு எல்லாம் ஒன்றா சேர்ந்தே இருக்கும். உங்களுக்கு பீரு அப்புறம் ஹாட்டு, ரம்மு என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் இங்கே கிடைக்கும். ஸோ வந்தீங்கன்னா நீங்கள் தண்ணி சாப்பிட்ற ஆளாக இருந்தால் நீங்கள் வந்து சாப்பிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணி வைப் பண்ணுங்கள். எப்படியும் பாதி பேர் இந்த பீச் வந்திருப்பீங்க. பட் இருந்தாலும் வராதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அப்படியே பாருங்கள், சன்செட் வேறு ஆகிட்டுருக்கு. நான் அப்படியே இங்கே உட்காந்து சில் பண்ணி வைப் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே பாட்டெல்லாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் நீங்கள் தட்டி வைங்க. அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லிடுவேன், நான் எங்கே தங்கியிருந்தேன் அதை பற்றி உள்ள ஒரு டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் தங்கியிருக்க இடம் வந்து இங்கேருந்து, அதாவது இப்போ இந்த இருக்க பீச்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஷார்ட்ஸ் பை ஸ்டேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தங்கியிருக்கேன். ஜஸ்ட் 186 ருபீஸ் தான் ஒரு நாளைக்கு. டாமெண்ட்ரி, ஏசி, அதெல்லாம் ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ யோசிச்சுக்கோங்க எந்த அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து நம்ம முடிச்சிருக்கோம். நம்ம வீடியோ ஃபுல்லாக பட்ஜெட்டாக தான் நம்ம எப்படி கவர் பண்ணுறோம் தான் போட்டிருப்பேன். அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி நான் வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோலுக்கு 100 ருபீஸ், அப்புறம் சாப்பாட்டுக்கு 220 ருபீஸ். இவ்வளோ தான் நான் செலவு பண்ணதே இன்றைக்கி. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 330 ருபீஸ் ரவுண்டாக செலவாயிருக்கும். ஆக்சுவலாக பெட்ரோல் வந்து ஏற்கனவே போட்டு வச்சது தான். ஏன்னா என் வண்டி வந்து 60 கிலோமீட்டர் வரும். அதனால் ஒரு கணக்கில் வந்து 100 ருபீஸ்ன்னு நான் சொல்கிறேன். அது கூட கம்மியாக இருந்துக்கலாம். அப்படி இன்றைக்கி என் கையிலேருந்து செலவான 220 ருபீஸ் தான். ஸோ அந்த பட்ஜெட்டையும் உங்களுக்கு அப்படியே வந்து டீகோட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு நான் இங்கேருந்து சைன் அவுட் ஆகிறேன். நன்றி, மீண்டும் வருக.